முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸ்பெஷல் பேக்கேஜ்னா நீங்க கொடுத்தது 134 கோடி கொடுத்தீங்க. அது அனைத்து அரசுலயும் கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் பேக்கேஜ் தான். இப்ப வறட்சி நிவாரண நிதி அவங்க கேட்கறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும். இது வெறும் காலையில் பேப்பர் படிச்சா மட்டும் பார்த்தாது. அங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோட போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு நீங்க தயவு செய்து கேட்டு. லயலா காலேஜில் நம்ம கூட காலேஜ் சேர்ந்தவங்களாம் 3வது வருஷம் போன பிறகு நம்ம ஃபர்ஸ்ட் இயர்லேயே உட்காந்துக்கிட்டு காம்பவுண்ட் வாலில் ஏறி உட்காந்து போகிற வரவங்களை பார்த்துட்டு கலாச்சிக்கிட்டு இந்த சின்ன பகுதியோடலாம் சேர்ந்துட்டு சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்களா சட்டசபையில் அசிங்கமாகுதா இல்லையா? ஸ்பெஷல் பேக்கேஜுக்கும் ட்ராட்டுக்கு தரக்கூடிய நிவாரணம், அதாவது காம்பன்சேஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியல உங்களுக்கு. காம்பன்சேஷன்னா என்ன? எல்லா வருஷமும் நடக்கிறது இல்லை. எந்த வருடங்களில் ட்ராட் அதாவது வறட்சி ஏற்படுதோ அந்த வருஷத்தில் நம்ம கொடுக்குறது வறட்சிக்கான காம்பன்சேஷன். ஸ்பெஷல் பேக்கேஜ் எல்லா வருஷமும் வந்துட்டு நம்ம ஒரு இன்சென்டிவ் மாதிரி கொடுக்குற ஒரு விஷயம். இந்த பேசிக்கே தெரியாமல் ஏதோ பெருசாக முக கொடுத்துட்டு நினைச்சிட்டு பேப்பர் படிக்கிறியா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் உங்களுக்கு ஸ்கூலுக்காவது போனியா அப்படின்னு பதில் கேட்டிருக்கணும். சரி, அவர் ஏதோ கொஞ்சம் டீசென்சி பார்த்து என்ன இருந்தாலும் சிஎம்ங்கிற அந்த போஸ்டிங்கு மரியாதை கொடுத்துக்கிறாரு. அதையாவது காப்பாற்றிக்கிறதுக்கு வழியை பாருங்க. அந்த சோன் பப்படி மாட்டே அதோட காமெடி 40,412 நம்பர் அவனுக்கு வாசி தரலாம். 40,040,40,40,40,12 அப்படின்னு சொல்லி வாசிக்கிறாங்க கடைசியில். ஓ, அவர் நிதியமைச்சர் தானே வாசிப்பாரு. கரெக்ட் தான். மோஸ்ட் போரிங் பட்ஜெட் செஷன் எவர்ரா?